கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட 1 சாமுவேல் 18வது அதிகாரத்தில் கூட நம்ம சவுலை குறித்து பார்க்கும் பொழுது, தாவீது கோலியாத்தை சாகடிச்சப்புறம் அந்த ஸ்திரீக்கு என்ன பாடுறாங்க? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 சொல்லி பாடுறாங்க. அந்த வார்த்தை சவுலுக்கு கேட்ட உடனே எப்படி இருந்துதான்? விசனமாக இருந்துதான். அதுக்கு உடனே எரிச்சல் அடைந்து தாவீதுக்கு 10,000 எனக்கு 1000 தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய் மகாரமாய் பார்த்தான். பொறாமை, நமக்கு மட்டும் 1000 கொடுத்தாங்க, தாவீதுக்கு 10,000 கொடுத்தாங்களே பாட்டு பாடும்போது. அப்போ அந்த எரிச்சல் முதல்ல வருது. அடுத்தது அவன் வாழ்க்கையில் பொறாமை. மறுவசனமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கியது. அப்போ ஆண்டரால் விடப்பட்ட அந்த பொல்லாத ஆவி எப்போ வருதுன்னா, அவன் வாழ்க்கையில் ஒரு எரிச்சல் வருது, பொறாமப்படுறான். அடுத்தது கர்த்தர் தான் அனுப்புகிறாரு பொல்லாத ஆவியை. அதிலே நீங்கள் 12வது வசனம் பாருங்கள். கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் பயந்து. அப்போது நாம் நினைக்கிறோம் நம்முடைய சுபாவங்கள், இந்த எரிச்சல், பொறாமை, இதெல்லாம் ஒரு சாதாரண காரியம் நம்ம நினைக்கிறோம். பட் அந்த எரிச்சல், அந்த பொறாமை ஆண்டவர் அவனை விட்டு விலகிறார். சவுளை விட்டு விலகிறாரு. அடுத்தது பொல்லாத ஆவி அவனுக்குள்ளே வருது. ஏன் நமக்குள்ள பொல்லாத ஆவி வருது? அப்போது பொல்லாத பிசாசோட சுபாவங்கள், அவனுடைய குணங்கள் இருக்கிறனால தான் அதை உரிமை எடுத்து பிசாசு நமக்குள்ளே வரான். அவனுடைய காரியம் நம்மக்கிட்ட இருக்கும்போது, அவனுடைய சுபாவம் நம்மக்கிட்ட இருக்கும் பொழுது, அப்போ நாம் எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும். யாரை குறித்து எரிச்சல் அடையவே கூடாது, யார் மீது பொறாமை வரவே கூடாது. அந்த எரிச்சலும் அந்த பொறாமையும் கர்த்தரை விட்டு விலக செஞ்சிடும். கர்த்தர் போயிட்டாருன்னா பிசாசு ஈஸியாக உள்ள வந்துடுவான். காயின் வாழ்க்கையில் கூட ஆபில் காணிக்கை கர்த்தர் அங்கீகரிக்கிறாரு, சவுல் காணிக்கை கர்த்தர் காயின் காணிக்கை கர்த்தர் அங்கீகரிக்கலை. உடனே காயினுக்கு என்ன வருது? எரிச்சல் வருது. அடுத்து முகம் மாறுது. உடனே ஆண்டவர் கேட்குறார், ஏன் காயின் முகம் ஏன் மாறுதுன்னு உடனே கேட்குறார் ஆண்டவர். முகம் மாறுறத கூட கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. முகம் மாறுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்? அடுத்தது கொலை பண்ணுறான். எரிச்சல் வருது, பொறாமை தானே, அவன் காணிக்க மாத்திரம் ஆண்டவர் அங்கீகரிக்கிறாருன்னு. எரிச்சல் வருது, பொறாமைப்படுறான், அடுத்தது கொலை பண்ணுறான். எவ்வளோ பெரிய பாவம் அந்த சுபாவங்கள் பண்ண வைக்குது பாருங்கள். சாபத்துக்குள்ளே போகிறான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த சுபாவங்கள் ஆண்டவரை விட்டு விலக செஞ்சிடும். அப்படிப்பட்ட சுபாவங்கள் இருக்கும்போது ஆண்டவர் நமக்குள்ளே இருக்க முடியாது. இதெல்லாம் பிசாசோட ஆயுதங்கள். பொறாமை, எரிச்சல், யார் மீதும் சரி, குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் மீதாக இருக்கலாம், கூட பிறந்தவங்க மேலே இருக்கலாம், இல்லை யார் மீதாவது நமக்கு விரோதமாக பேசியிருக்கலாம், துரோகப்படலாம், யார் மீதாவது ஒரு எரிச்சலும் பொறாமையும், இல்லை மற்றவங்க நல்லா இருக்காங்க, ஏதாவது ஒரு வகையில் கூட நம்ம இருதயத்தில் யார் மேலுமே எரிச்சலோ பொறாமையோ வரக்கூடாது. இந்த நாளில் கூட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ஆண்டு நம்ம விட்டு விலகிட்டாருன்னா நமக்கு பாதுகாப்பு இருக்காது. அவர் நம்ம கூட இருந்தால்தான் பாதுகாப்பு. அதனால் இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் எந்த சூழ்நிலையுமே ஆண்டரை விட்டு விலகி விடாதபடிக்கு, ஆண்டருக்கு பிரியமில்லாத சுபாவங்கள் நம்மகிட்ட இல்லாதபடிக்கு நம்ம ஜாக்கிரதை நம்ம இருக்கணும். நம்ம ஜெபிக்கலாமா? இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருவருமே, ஆண்டவரே, எந்த சுபாவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது? கோபம் இருக்கா? எரிச்சல் இருக்கா? கசப்பு இருக்கா? யார் மீதாவது கசப்பு இருக்கா? விரோதம் இருக்கா? நாமே ஆராய்ந்து பார்த்து தேவனுக்கு பிரியமில்லாத இந்த சுபாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாதபடிக்கு இந்த நாளில் ஒப்பு கொடுக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல தகப்பனே, இயேசு நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா.
இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் ஆண்டவரே, எந்த சூழ்நிலையும் கசப்போ எரிச்சலோ பொறாமையோ எங்கள் வாழ்க்கையில் இல்லாதபடிக்கு கர்த்தர் எங்களை காத்துக்கொள்ளுங்கப்பா. எந்த நீங்கள் எங்களை விட்டு நீங்கள் போயிடக்கூடாதப்பா. நீங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம். இப்படிப்பட்ட சுபாவங்கள் எங்கள் யாருக்குள்ளே இல்லாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளுங்கப்பா. எல்லா சூழ்நிலையும் எல்லாரையும் நேசிக்கக்கூட கிருபை கொடுங்கப்பா. இந்த கரத்தில் எங்களை இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தரும் ஒப்பு கொடுக்குறேன். எந்த வகையிலுமே சத்துரு எங்களை தொடக்கூடாதப்பா. நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.